பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களோடு இந்த நேரத்தில் செய்தியை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை களிகூற செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி காலையில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்பது அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நாளில் அவரை நீங்கள் முதன்மைப்படுத்தி அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவருக்காக நீங்கள் அவரை துதிக்கும்படியாக, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக நிச்சயமாய் நீங்கள் களி கூறுவீர்கள். கர்த்தர் உங்களை களி கூற செய்வாராக. இப்பொழுதும் சங்கீதம் 113:7 வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எளியவனை அவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த வசனம் எதை குறிக்கிறது? எளியவனை, சிறியவனை, அதாவது ஆசீர்வாதத்தில் நிறைவில்லாதவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தாழ்வில் இருக்கிறவர்களை தேவன் உயர்த்தி வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை தேவன் அவர் உயர்த்துகிறார். தேவன் அவருடைய கரத்தினால நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். தமிழில் எளியவனை என்று போட்டிருக்கிற அந்த இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீடி அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துகிறார், தூக்கி விடுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது தாழ்வில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறார், தேவையில் இருக்கிறவர்களே தேவைகளை சந்திக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் இதை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை நிறைவாய் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம், அவர் நம்முடைய தேவைகள் மத்தியில் நம்மை அவர் தூக்கி விடுகிறார், அந்த தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 9 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. மலடியை பிள்ளைத்தாய்ச்சியாக்கி களிக்கூற செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அந்த மலடிக்கு தேவையான காரியம் என்னவா இருக்கிறது? ஒரு குழந்தை, இல்லைங்களா? அப்போ அந்த தேவையை தேவன் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். அதுபோல் ஒவ்வொருத்தருடைய தேவையை தேவன் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் இதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நிச்சயமாய் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் தேவை இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். அவர் தேவைகளை சந்திக்கிறவர். மலடிக்கு பிள்ளையை கொடுக்க முடியும் என்றால் உங்களுடைய சூழ்நிலையில் அவர் அற்புதத்தை செய்வது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அன்னாள் வேதனையோடு இருந்த அந்த சூழ்நிலை, தேவையில் இருந்தால் அந்த இடத்துல அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது தேவன் அவளை சந்தித்து அந்த தேவையை பூர்த்தி செய்ததை நாம் பார்க்கிறோம். அவள் களி கூறுகிற ஒரு ஸ்திரீயாக மாறினாள். வேதனையும் கண்ணீரும் துக்கமும் பலவிதமான சொற்களினால் காயப்படுத்தப்பட்டும் இருந்த அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவருடைய தேவையை, அவருடைய குறையை தேவன் நிறைவாக்கி அவளை களிக்கூற செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. அந்த இடத்துல அவர் களிக்கூர்ந்து அவள் அந்த இடத்துல ஒரு பாடலை பாடுகிறதை பார்க்கிறோம். அவள் தன்னுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு துதியை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவள் நன்மையை பெற்றுக்கொண்ட பொழுது, அவளுடைய குறையை தேவன் நிறைவாக்கின பொழுது அவளுடைய வாயில துதி இருந்துச்சு. அவள் தேவனை உயர்த்தினாள். அங்கே புகழ்ந்து, அங்கே உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அவள் அறிக்கை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 113:5 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் எதற்கும் ஒப்பிடப்படக்கூடியவர் அல்ல. அவர் ஒப்புமைக்கு மேலானவராய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவனைப் போல வேற தேவன் யார் இருக்க முடியும்? எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார், எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் குறைய யாருமே தீர்க்க முடியாத அந்த குறைய அவர் தீர்த்தார் என்று சொல்லி அன்னாள் பாடியது போல இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரரும் அவர் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒருவரே நன்மை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், என் தேவையை சந்தித்தவர், என்னை உயர்த்தினவர், என்னை ஆசீர்வதித்தவர், இவரை போல வேற யாருமே என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்பதை உணர்ந்து சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த அனுபவம் நமக்கும் அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறார், நாம் கேட்டதையும் கொடுத்திருக்கிறார், கேளாத எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல அன்னாள் அந்த இடத்துல அவள் பெற்றுக்கொண்டவளாக தேவனை துதித்து உயர்த்தினதை நாம் பார்த்தோம். அவர் களி கூர்ந்து மகிழ்ந்து தேவனை அந்த இடத்துல போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனை நாம் துதிக்க வேண்டும், தேவனை நாம் உயர்த்த வேண்டும், அவரை நாம் போற்றி பாட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார், அதை நம்மிடத்துலேருந்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம தேவனிடத்துலேருந்து அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம திரும்ப எதுவுமே நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் துதிப்பதை தான் அவர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். இவ்வளோ காரியத்தை எனக்காக செய்யணும், இவ்வளோ காரியத்தை எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்து எதையுமே மனிதர்களுக்கு செய்யவில்லை. அவர் அன்பின் நிமித்தமாக நமக்கு செய்தார், அன்பின் நிமித்தமாக அவரையே நமக்காக கொடுத்தார். ஆகையால் வசனம் சொல்லுகிறது, குமாரனே பிதாவானவர் கொடுத்து விட்டார், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று. அது எதன் அடிப்படையில்? உங்கள் மீதுள்ள அன்பின் அடிப்படையில் அவர் அதை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பின் நிமித்தமாக தான் அவர் நன்மை செய்கிறார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த அன்பை உணர்ந்து அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் உயர்த்தி களி கூற வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 113 1 மற்றும் 9 நம்ம வாசிக்க கேட்போம். அல்லேலுயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. அல்லேலுயா. ஆரம்பமும் அல்லேலுயா என்கின்ற வார்த்தையில் முடிகிறது, முடிவும் அல்லேலுயா என்ற வார்த்தையில் முடிகிறது. அருமையான சங்கீதம் இல்லைங்களா? தேவனை துதித்து துவங்குகிற இந்த சங்கீதம் தேவனை துதித்து முடிக்கிறதாய் இருக்கிறது. அப்போ ஆரம்பமும் முடிவும் துதியாய் இங்கே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனை நாம் துதிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆரம்பத்துலேயும் நம்ம துதிக்கணும், முடிவுலையும் நம்ம துதிக்கணும். ஒரு காரியம் துவங்கும் போது நம்ம துதிக்கணும், அந்த காரியத்தை தேவன் நமக்கு முடித்து கொடுக்கும் போதும் நாம் துதிக்க வேண்டும். நடுவில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் நாம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம் என்றால் தேவன் நம்ம துதித்து ஆரம்பிக்கிற அந்த காரியத்தை துதித்தே முடிக்க அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் வாயில் இருப்பதாக. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும், இல்லைனா ஆண்டவராகிய இயேசு மீண்டும் நம்மை அழைத்து கொள்ளும்படியாக வானத்தில் வருகிற வரைக்கும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதி ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு சூழ்நிலை மத்தியில் துதிப்போம் என்றால் நாம் நிச்சயமாய் முடியும் வரை ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கும்படியாக
துதி நம்மளை வாயில் இருக்கும்போது நன்மையானதை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நிச்சயமாய் நாம் கடந்து வர முடியும். சங்கீதம் 113:3 வாசிக்க கேட்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கிறதுலேருந்து அது அஸ்தமிக்கிற வரைக்கும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதாக, அப்போ ஆரம்பம் முதல் முடிவு வரை எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா நேரங்களிலும் அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 2:1 நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். இந்த இடத்துல அன்னாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவள் களி கூறுகிறார். உம்முடைய ரட்சிப்பினால் நான் மகிழ்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை ஆண்டவரிடத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அவளுடைய இருதயம் நன்றியினால் பொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அவரை களி கூர்ந்து ஆராதித்து துதிப்பது அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு நன்மை செய்கிறவரை நம்ம நேசித்து உயர்த்துகிறோம். அப்போ நமக்கு நன்மை செய்கிறவரை நாம் இன்னும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்யும்படியாக நாம் தூண்டுகிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவள் மலடி என்கின்ற அந்த பழிச்சொல்லை தேவன் மாற்றி போட்டு அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீயாக, ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுத்த ஒரு தாய் என்கின்ற ஸ்தானத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ அவள் பாடுகிற போல அவளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அவள் எல்லாராலும் சுற்றி இருக்கிற ஜனங்களால் அவளுடைய சக்காலத்தின் மூலமாக அவள் அநேக முறை அவள் கீழ்த்தரமாக பார்க்கப்பட்டாள். அவள் வேதனையினால் சூழ்ந்திருந்தாள். அவள் மற்றவங்க பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தேவன் உயர்த்தினார். அங்கே இஸ்ரவேல் தேசத்தின் தீர்க்கதரிசியின் தாய் என்கின்ற அந்த உயர்வு, அந்த ஸ்தானம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாளில் ஜனங்கள் உங்களை எப்படி பார்த்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் உங்களை காயப்படுத்தும்படியாக பேசி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். நீங்கள் துதியுங்கள், நீங்கள் துதித்து தேவனுக்குள் களி கூறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய கொம்பை அவர் உயர்த்துவார். இங்கே நம்ம பார்க்குறோம், அன்னாள் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாடல் பாடுறா, துதிக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த போது தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பின்பாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவள் பெற்றுக்கொண்ட பின்பு அவளுடைய முகம் துக்க முகமாய் காணப்படவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்போ துக்க முகமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவள் எப்படி இருந்திருக்கணும்? சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஏன்னா இன்னும் அவள் சூழ்நிலை மாறலை, இன்னும் அற்புதத்தை அவள் பார்க்கலை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவள் பெற்றுக்கொண்ட பின்பு அவளுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு. நிச்சயமாக என் தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று அவள் தன்னுடைய வயிற்றில் சாமுவேலை சுமப்பதற்கு முன்பாகவே அவள் தேவனுடைய வார்த்தையை சுமக்க துவங்கினாள். தேவனுடைய வார்த்தையை அவள் சுமக்க துவங்கின பொழுது அவளுடைய இருதயத்தில் இருந்த துக்கம், வேதனை, கண்ணீர் எல்லாம் மாறி போயிற்று. அவளுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்துச்சு, அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு, அவளுக்குள்ள தேவனை துதிக்கிற துதி, நம்பிக்கையின் வார்த்தைகள் வந்தது. ஆகையால் நாம் சூழ்நிலையில் கடந்து வருவதற்கு தேவனை துதிக்கும் பொழுது அது நமக்கு உதவி செய்கிறது. சூழ்நிலை மாறினாதான் நம்ம தேவனை துதிக்கணும், நம்ம களி கூறணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லை. தேவன் சூழ்நிலைகள் மத்தியில் நாம் களி கூர்ந்தவரை துதிக்கும்படியாக விரும்புகிறார். அப்படி நம்ம செய்யும்போது அது நமக்கு தான் உதவியாக இருக்குது.
நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுகந்தரித்து கொள்ள அது மிகவும் மிகவும் நம்மை பலப்படுத்துகிறது. தேவனை நம்ம துதிக்கும் போது விசுவாசத்தோடு நம்ம துதிக்க, அது நம்ம வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவரை நம்ம போற்றும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற சந்தேகம், நமக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள், நமக்குள்ளே இது நடக்குமா நடக்காத அப்படிப்பட்ட கேள்விகள், இவைகளெல்லாம் மறைந்து போகும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுறோம். ஆண்டவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் செய்வார், அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டார், அவரை நான் உயர்த்துறேன், அவரை நான் துதிக்கிறேன், அவர் போற்றுவதற்கு ஏதுவானவர், அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தில் களி கூர்ந்து நாம் பேச 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 உண்மையாகவே களி கூறக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆகையால் எல்லா நேரங்களிலும் அவரை நம்ம துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதற்கு அர்த்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே நாம் களி கூற முடியும். ஏனென்றால் நிச்சயமாய் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்து அவரை துதிக்க முடியும். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், அவரை போல ஒருவர் இல்லை. அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்கிறவர், அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இன்றைக்கி சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நிச்சயமாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் கொம்பு உயரும், என்னை கைவிட மாட்டார், நான் கடைசி வரைக்கும் இப்படியே தாழ்வில் இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் துதிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தலைமை போதகர் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பகிர்ந்து கொண்டாங்க. சூழ்நிலை மத்தியில் துதித்த பொழுது எப்படி தேவன் அற்புதமாய் அந்த லாஸ்லேருந்து தேவன் மீட்டு கொண்டார் என்று சொல்லி, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த வாரத்திலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவர் இதை சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்களே, நானும் துதிக்கிறேன் என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் நான் துதித்து கொண்டே இருந்தேன். அந்த இரவு பல நேரங்கள் அந்த எண்ணங்கள் வந்துச்சு, ஆனாலும் இல்லை, நான் துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் போற்றுவேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நன்மை தான் செய்வீங்க, நன்மையான முடிவு தான் உண்டாகும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போதும் கர்த்தர் எனக்கு துதிக்கிற கிருபையை கொடுத்தார். நான் துதித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தேன், இந்த சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன். ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டார். தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். என்னுடைய பாரங்கள் எல்லாம் கடந்து போயிற்று. அப்போ அந்த இடத்துல துதித்த பொழுது கர்த்தர் எவ்வளவா இந்த சூழ்நிலையை மாற்றி போட்டார். ஏன்னா அந்த சூழ்நிலை மாறுவதற்கு ஏதுவான எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து அவரை நம்ம துதிக்கும் பொழுது, அவரை விசுவாசித்து நம்ம நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய உதவி செய்வார் என்று நம்ம நினைத்து துதிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆகையால் நீங்களும் துதித்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பரலோகத்தில் வீழ்ச்சிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்போ இந்த இடத்துல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் ராஜாக்கள் கூடினார்கள், ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள், ஆனால் தேவன் நகைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரும் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் பாருங்க. அவரும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தபடினால் சத்துருக்கள் எவ்வளவுதான் எதிராக காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் அவங்கள பார்த்து நகைக்கிறார். நீங்கள் எவ்வளோதான் திட்டம் திட்டினாலும் அது கடைசியில் ஃப்ளாப்பாக தான் போக போகுது. நான் வைத்திருக்கிற திட்டம் தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அவர் நகைக்கிறார், அவர் சிரிக்கிறார். ஆகையால் அப்படியாக நாம் பார்க்குறோம் கடைசி வசனத்தில், யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு யார் ராஜாவாக உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ சத்துருக்கள் எழும்பி செயல்பட்டாலும் கர்த்தர் உங்கள் சார்பில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நகைக்கிறார், சூழ்நிலையை பார்த்து நகைக்கிறார். இந்த சூழ்நிலை இது ஒன்றுமில்லாமல் போகும்,
ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, சத்ருடைய திட்டங்கள், அவனுடைய போராட்டங்கள், அலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே என்னுடைய பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் நகைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு அவர் அறிந்திருக்கிறபடியினால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். இது இப்படியாக இது துவங்குது, ஆனால் எப்படி முடியும் அப்படின்றத இயேசு அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் அறிந்திருக்கிறபடினால் தைரியமாக அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவர் கையில் எல்லாமே இருக்குது. நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நிச்சயமாய் மாறுதலாய் முடியும். இயேசு என்ன நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆகையால் தைரியமாக துதிப்போம். முடிவை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். துதிப்போம். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை கலங்கடிக்க செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்தணும்னு தீர்மானிக்கும் போது யாரும் அதற்கு தடையாய் இருக்கவே முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை துதிக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நடுவில் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்போம். நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது நன்றி உள்ளவர்களாய் துதிப்போம். சூழ்நிலை கடினமாய் இருக்கும்போது அவர் முடிவை அறிந்திருக்கிறார். அவர் கையில் தான் எல்லாம் இருக்குது. அவர் நேர்த்தியாய் முடிய செய்வார் என்று விசுவாசித்து துதிப்போம். கர்த்தர் நம் துதிக்கு பலனை காண செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றி போட்டு நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் துதிக்கும்படியாக எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. உம்மை துதிக்க அப்பா கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. அப்பா காலையில் ஆரம்பிக்கிறது முதல் கடைசியாக தூங்குற வரைக்கும் நாங்கள் உங்களை துதித்து கொண்டே இருக்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை துதிக்கிறதற்கு நாங்கள் ஒரு ஒப்பு கொடுத்தலை இந்த நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்பா. அப்பா பெற்றுக்கொள்ளும் போதும் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்யும் போதும் நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் செய்த நன்மையை நாங்கள் மறந்து போய் விடாதபடிக்கு உம்மை துதிக்கிற இருதயத்தை நீங்கள் கொடுங்க. அதே நேரத்தில் பிரச்சனை மத்தியில், சூழ்நிலை மத்தியில் அதை நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் என்று விசுவாசித்து துதிக்கிற துதி அப்பா எங்கள் வாயில் இருக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரை துதியின் ஆடையினால் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே அப்பா அலங்கரிப்பீராக. அப்பா துதி எப்பொழுதும் அப்பா ஒவ்வொருத்தருடைய வாயிலும் இருக்கட்டும் அப்பா. துதி என்பது ஒரு வல்லமையான ஆயுதமாக இருக்கிறது அப்பா. துதியை நாங்கள் பயன்படுத்தும் போது சத்ருவின் திட்டங்கள் அது நிர்மூலமாக்கி போடப்படுகிறது. சத்ருவை ஜெயிக்கத்தக்கதான பலனையும் வல்லமையும் அதிகாரத்தையும் துதியின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. இந்த ஆயுதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. உம்மை துதித்து துதித்து ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.